வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கோஸு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு ஃபேன் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் நான் ஒரு பெரிய சைஸாக 2 தக்காளி எடுத்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான், ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்ல. இந்த தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாம் வதங்கட்டும். எல்லாத்தையும் நைஸாக அரிஞ்சிட்டிங்க, கருவேப்பிலை அப்படின்னு எல்லாத்தையும்னா இது வறுவலோடு சேர்ந்து அப்படியே இருக்கும். இதை வதங்கியதும் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி இது மாதிரி ஒரு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்கிங்க. நான் இதில் உப்பு போடுறத சொல்லலை. நீங்கள் தக்காளி போடும்போதே உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டு இது மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நல்லா வதங்கணும். நான் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே கோஸு எடுத்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டு வதக்கிட்டு நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அளவு போதும். இதை இப்போ நான் உப்பு காரம்லாம் பார்த்துட்டேன், எனக்கு சரியாக இருக்குது. அதனால் இது இப்போ வேகட்டும், நம்ம மூடிக்கலாம். இது வேகட்டும், பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிட்டு இந்த மாதிரி கோஸை நல்லா நீட்டு வாக்கத்தில் இப்படி அரிஞ்சு போட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வெந்துட்டான்னு பார்த்துப்போம். கோஸு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சு கொஞ்சம் செவந்து வரட்டும், வறுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துட்டு இந்த அளவு செவந்தா போதும். இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான் இது. ஆனால் உங்களுக்கு இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி தழை குளிர்ச்சி உடம்புக்கும் நல்லது. எந்தெந்த டிஷ்ஷில் கொத்தமல்லி தழை சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்து வறுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி சேர்த்து வறுக்கும்போது. அதுங்க இதில் இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துப்போம் வெந்ததும் எப்படி இருக்குன்னு. எல்லாம் சரியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டு இந்த அளவு செவந்தா போதும். இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான் இது. ஆனால் உங்களுக்கு வந்து இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை குளிர்ச்சி உடம்புக்கும் நல்லது. எந்தெந்த டிஷ்ஷில் கொத்தமல்லி தழை சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்து வறுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி சேர்த்து வறுக்கும்போது. அதுங்க இதில் இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துப்போம் வெந்ததும் எப்படி இருக்குன்னு. எல்லாம் சரியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.